போலீஸ் அதிகாரியை மாற்றிட்டாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றிட்டாங்க இல்லையா? ஆட்சியை மாற்றம் வந்துச்சு, நான் கைட்டு பிடுங்கன்னு சொன்னானுங்க. திமுக நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பொது வாழ்க்கைகளே சம்பந்தம் இல்லாதவன்லாம் இன்னைக்கு வந்துட்டான். கொஞ்சம் அமைதியாக நாங்கள் முடிக்க போகிறோம். அதனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது. நாம் பொறுப்பாக வேலை பார்த்து நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு இப்போத்துலேருந்து வேலையை பார்க்கணும். இப்போ இந்த ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு மாதம் கூட ஆகலை. இப்போவே ஊர் முழுவதும் கரண்ட் கட்டு, ஊரில் காரி துப்புறான் எல்லாம் இல்லையா? சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னானுங்க. இதையே பிரச்சாரம் பண்ணானுங்க தேர்தலில். இந்த ஆட்சிக்கு வந்து இப்போ குறுகிய காலத்தில் போலீஸ் அதிகாரியை மாற்றிட்டாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றிட்டாங்க இல்லையா? ஆட்சியை மாற்றம் வந்துச்சு, நான் கைட்டு பிடுங்கன்னு சொன்னானுங்க. இந்த ஆட்சி வந்ததில் இந்த குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 264 குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. எவ்வளோ? 264 குற்றங்கள் நடந்திருக்குது. இந்த திருடெல்லாம் விட்டுருங்க, கொலை மட்டும், இந்த பாலியல் மட்டும். இதில் 42 படுகொலைகள், 4 இரட்டை கொலைகள், 66 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 74 பாலியல் வன்கொடுமைகள். இந்த 21-22 நாளில் இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்குது. முதலமைச்சர் குச்சாரு திமுக ஆட்சி இருக்கிற போது. இப்போ என்ன பண்றாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, உங்களெல்லாம் ஏமாத்தினாங்க. அந்த கடைசியாக தேர்தல் பிரச்சாரம் முடிகிற நேரத்தில். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.